கிளிநொச்சியில் சற்று முன் துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய நபர், குவிக்கப்பட்ட போலீசார். புத்தம் புதிய வாகனங்களை ஏற்றி வந்த காவு வண்டி யாழில் பாரிய விபத்து, தூக்க கலக்கத்தால் நேர்ந்த சோகம். மஹிந்தவின் வழியில் நகர்கிறாரா ஜனாதிபதி அனுர? படை அரசு அதிகாரிகளை அரச நிர்வாகத்துக்குள் கொண்டு வருவது தொடர்பில் அதிருப்தி. போதைப்பொருள் கடத்தல் வருமானத்தில் வாங்கப்பட்ட 5வது இழுவைப் படகு பறிமுதல். முத்தையன் கட்டுக்குளம் தொடர்பில் மக்களுக்கு அவசர செய்தி, நேரடியாக வந்திறங்கிய குழு. உடைப்பெடுப்பு நிலவரம் தொடர்பில் வெளிவந்த தகவல். மீண்டும் கிழக்கில் வெள்ளப்பெருக்கு, மூடிய வீதிகள், மீண்டும் இடம்பெயர தயாராகும் மக்கள். இலங்கையில் மீண்டும் ஆபத்து, மலையக மக்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை, தொடர்ந்து மக்களை வாட்டி வதைக்கும் காலநிலை சீர்கேடு. சட்டவிரோத சொத்துக்களில் குபேர பணக்காரர்கள் ஆனவர்களுக்கு பேரதிர்ச்சி, அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. மன்னாரில் அடுத்த உணவகம் சுற்றி வளைப்பு, சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்ததாக குற்றச்சாட்டு, அதிரடி காட்டிய அதிகாரிகள். முல்லைத்தீவில் கடத்த தயாராக இருந்த 3 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா துரத்திச் சென்ற போலீசார், சந்தேக நபர் தப்பியோட்டம். தொடர்ந்து வான்பாயும் இரணிமடு குழு நீர்த்தேக்கம், கீழ்ப்பகுதி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணலகழ்வில் ஈடுபட்டு பயணித்த டிப்பர் வாகனம் போலீசாரின் சமீட்சையை மீறிச் சென்றதால் போலீசாரால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்தாமல் உள்ளக வீதியூடாக தப்பிச் செல்ல முற்பட்ட போது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான டிப்பர் வாகனம் குடை சாய்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய டிப்பரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாகனங்களை காவிச் செல்லும் கனரக வாகனம் ஒன்று இன்று அதிகாலை வீதியோரமிருந்த தொலைத்தொடர்பு இணைப்பு கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாக்கியதில் விவசாய நிலத்துக்குள் பாய்ந்த சம்பவம் ஒன்று சிறுப்பட்டி பகுதியில் இடம்பெற்றது. யாழ் நகரிலிருந்து பருத்தித்துறைக்கு மோட்டார் சைக்கிள்களை ஏற்றிச் சென்ற கனரக காவு வாகனம் குறித்த விபத்தில் சிக்கியது. இன்று அதிகாலை 4:30 மணிக்கு இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த விபத்தின் போது குறித்த வாகனம் மற்றும் தொலைத்தொடர்பு இணைப்பு கம்பம் பலத்த சேதத்துக்குள்ளான போதும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தின் வேக கட்டுப்பாட்டை இழந்து ஏற்பட்டதா அல்லது சாரதியின் நித்திரை தூக்கத்தால் ஏற்பட்டதா என்கின்ற போர்வையில் அச்சுவேலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய ஆட்சி காலத்தில் அரச நிர்வாகத்துக்குள் ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளை நியமித்து ஆட்சியை கொண்டு சென்றதைப் போல் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் செயற்படுகிறாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி கேர்னல் OR ராஜசிங்கவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. சபாநாயகர் தலைமையில் நேற்று கூடிய அரசியலமைப்பு பேரவையின் கூட்டத்தில் இந்த பரிந்துரையை நிராகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் பதவிக்கு இதற்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பரிந்துரைத்தவர்களையும் அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. படை அதிகாரிகளை அரசு நிர்வாகத்துக்குள் கொண்டுவரும் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முன்னணி போதைப்பொருள் கடத்தக்காரராக விவரிக்கப்படும் ஜெகான் ஜட்சாரா டெஹிஃபேல் என்பவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் 50 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள மற்றொரு இழுவைப் படகு காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த பறிமுதல் மூலம் டெஹிஃபேல் எனப்படும் சந்தேக நபரால் போதைப்பொருள் கடத்தலிருந்து பெறப்பட்ட வருமானத்தில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் 250 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள மொத்தம் 5 பல நாள் மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களின் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் முத்தையன் கட்டுக்குளத்தின் நிலைமைகளை நேரடியாக கண்காணித்தனர். இதன் பொழுது தற்போது முத்தையன் கட்டுக்குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் என்ற செய்தி பொய் வதந்தி என்றும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்தார். தற்போதைய குளத்தின் நீர்மட்டம் 23.3 அடி. முத்தையன் கட்டுக்குளத்தின் முழு கொள்ளளவு 24 அடி. குளத்தில் நீர் வடிந்தோடும் பகுதியில் கட்டமைப்பு சேதம் காணப்படுவதால் தற்போது அதிக நீரிருப்பின் காரணமாக அங்கு கொங்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. மேலும் கனரக வாகனங்கள் அந்த பகுதிக்கு கொண்டு செல்ல முடியாதால் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் திட்டமிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள ரேடியல் கதவுகள் மூலம் குளத்தின் நீர்மட்டத்தை 20 அடி வரை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கனமழை பெய்யும் சூழல் ஏற்பட்டால் வால் பகுதியை வெட்டி கூடுதல் நீரை வெளியேற்றும் மாற்று திட்டம் தயாராக உள்ளது. தற்போது நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்து குளத்தை கண்காணித்து வருகிறது. எதிர்கால மழை நிலவரத்தை கருத்தில் கொண்டு அபாயத்தை குறைக்கும் நோக்கில் இந்த நீர்மட்ட குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. குளத்தின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை. முத்தையன் கட்டுக்குளத்தின் அணையில் எந்த பிரச்சனையும் இல்லை.
பிரச்சினை நீர் வழிந்தோடும் பகுதியில் மட்டுமே உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் பலத்த மழை பெய்ய தொடங்கியுள்ளது. அதன்படி அம்பாறை கொண்டு வடுவன குளம் 2 இடங்களில் நிரம்பி வழிந்ததால் அம்பாறை எகிரியாக்கல சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. சேனநாயக்க சமுத்திரத்தில் நீர்மட்டம் 90.4 அதன் கசிவு அளவு 110 அடியாகவும் உள்ளது. தற்போது சேனநாயக்க சமுத்திரத்தின் 5 கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று தலா 2 அடி உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த 5 கதவுகளிலிருந்து பிரதான இடது கால்வாய் மற்றும் பிரதான வலது கால்வாய்க்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2270 கன அடி என்று அம்பாறை நீர்ப்பாசன பொறியாளர் வசந்தகுமார தெரிவித்தார். கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு வெளியேறுவதற்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை அதிகாலை 2:30 மணி வரையிலான 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கண்டியின் உடுதும்பர பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளில் இருக்குமாறு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை நிலைமை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டதாக நிறுவனத்தின் புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்தார். அதற்கமைய கண்டி மாவட்டத்தில் உள்ள தொலுவ, உடுதும்பர, மடதும்பர மற்றும் மினிபி மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வலப்பன, கங்குரன் கெத்த, நில்தண்டஹின்ன மற்றும் மதுரட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதால் வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் விரிசல்கள் உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று வசந்த சீனாதிர பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக இந்த இடங்கள் நிலச்சரிவு அல்லது இடிந்து விழும் அபாயம் உள்ளதால் அந்த இடங்களை தவிர்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் சட்டவிரோத சொத்து குவிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சட்டவிரோத செயற்பாடுகளின் மூலம் தமது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருப்போருக்கு எதிராக மிக விரைவில் புலன் விசாரணைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேர்மையாக நேர்த்தியாக உழைத்திருந்தால் மாத்திரம் அவரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் தற்போது பலர் குபேரர்கள் ஆகியுள்ளனர். அவர்களுக்கு இந்த விடயம் பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். மன்னார் பள்ளிமுனை பகுதியில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வந்த உணவகம் ஒன்றின் மீது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிவரை சுகாதார பரிசோதகர்கள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். மன்னார் நகர பகுதிக்குள் தொடர்ச்சியாக உணவகங்களின் சுத்தம் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து உணவகங்கள் தொடர்பில் பல ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் மன்னார் பள்ளிமுனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது நீண்ட நாட்களாக பல்வேறு சுகாதார குறைபாடுகளோடு இயங்கி வந்த உணவகம் ஒன்றில் பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த உணவகம் மற்றும் உணவக உரிமையாளருக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக அசுத்தமான முறையில் உணவு தயாரிக்கப்பட்டமை, களஞ்சியப்படுத்தப்பட்டமை, பரிமாறப்பட்டமை, கையுறை தலையுறை அணியாமை, கழிவுகள் ஒழுங்கான முறையில் அகற்றப்படாமை உள்ளடங்கலாக பல்வேறு குறைபாடுகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சுகாதாரமற்ற முறையில் இயங்கும் உணவகங்கள், விதுப்பகங்கள் மீது சுகாதாரத்துறையால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாலை கடற்கரை பகுதியில் கஞ்சா போதை கடத்த தயாராக இருந்த நிலையில் முல்லைத்தீவு கடற்படையினர் விசேட அதிரடிப்படையினரால் 3 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் கஞ்சா போதை கடத்தப்படவிருப்பதாக முல்லைத்தீவு கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் சாலை கடற்கரை பகுதியில் மகேந்திரா கேப்ரக வாகனத்தில் வைத்து 140 கிலோகிராம் 460 கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டது. சந்தேக நபர் தப்பியோடி உள்ளார். இந்நிலையில் குறித்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டனர். கைப்பற்றப்பட்ட குறித்த கஞ்சா பொதி மற்றும் கப்ரக வாகனத்தை முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் நீர்த்தேக்கம் தொடர்ந்து நிரம்பி வழிந்து வருவதாக கிளிநொச்சி மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கிளிநொச்சி நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு 37 அடி 9 அங்குலமாக அதிகரித்துள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இரணிமடு நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு அதிகரித்து வருவதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த நீர்த்தேக்கத்தின் 14 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 6 வான்கதவுகள் சுமார் 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய 8 வான்கதவுகள் சுமார் 6 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி நீர்ப்பாசன அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி நீர்த்தேக்கத்தின் வான்மட்டம் 36 அடி என்றும் மாவட்ட நீர்ப்பாசன அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் சற்று முன் துப்பாக்கிச்சூடு, தப்பியோடிய நபர், குவிக்கப்பட்ட போலீசார். புத்தம் புதிய வாகனங்களை ஏற்றி வந்த காவு வண்டி யாழில் பாரிய விபத்து, தூக்க கலக்கத்தால் நேர்ந்த சோகம். மஹிந்தவின் வழியில் நகர்கிறாரா ஜனாதிபதி அனுர? படை அரசு அதிகாரிகளை அரச நிர்வாகத்துக்குள் கொண்டு வருவது தொடர்பில் அதிருப்தி. போதைப்பொருள் கடத்தல் வருமானத்தில் வாங்கப்பட்ட 5வது இழுவைப் படகு பறிமுதல். முத்தையன் கட்டுக்குளம் தொடர்பில் மக்களுக்கு அவசர செய்தி, நேரடியாக வந்திறங்கிய குழு. உடைப்பெடுப்பு நிலவரம் தொடர்பில் வெளிவந்த தகவல். மீண்டும் கிழக்கில் வெள்ளப்பெருக்கு, மூடிய வீதிகள், மீண்டும் இடம்பெயர தயாராகும் மக்கள். இலங்கையில் மீண்டும் ஆபத்து, மலையக மக்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. தொடர்ந்து மக்களை வாட்டி வதைக்கும் காலநிலை சீர்கேடு. சட்டவிரோத சொத்துக்களில் குபேர பணக்காரர்கள் ஆனவர்களுக்கு பேரதிர்ச்சி, அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. மன்னாரில் அடுத்த உணவகம் சுற்றி வளைப்பு, சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்ததாக குற்றச்சாட்டு, அதிரடி காட்டிய அதிகாரிகள். முல்லைத்தீவில் கடத்த தயாராக இருந்த 3 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா துரத்திச் சென்ற போலீசார், சந்தேக நபர் தப்பியோட்டம். தொடர்ந்து வான்பாயும் இரணிமடு குள நீர்த்தேக்கம், கீழ்ப்பகுதி மக்களுக்கு அவசர எச்சரிக்கை.